மதுக்கூர் அவர்கள் சொன்னார்களே, பக்கத்தில் இருக்கிற கீழடி பற்றி ஏன் வாய் திறக்க மறுக்கிறீர்கள்? இவ்வளவு வருஷ போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு அமித்ஷா சொல்கிறார். இன்றைக்கு 2 முழு பக்க பேட்டி தினத்தந்தியிலும் தினமலையிலும் வெவ்வேறு பேட்டி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் திட்டமிட்டு நகர்த்தப்படுகிற காய்களுக்கு பின்னால் என்னெல்லாம் இருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு காலம். எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். அண்ணாவின் கொள்கை எங்களுக்கு பேச்சல்ல, எங்களுக்கு குருதி என்று சொல்லியிருக்கிறார். எங்கள் ரத்தம் அண்ணாவின் கொள்கை என்று சொல்லியிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் உங்கள் ரத்தம் அண்ணாவின் கொள்கை என்ற பிளட் டெஸ்ட் வர்றதுக்கு 4 நாள் ஏன் ஆச்சு? பிளட் டெஸ்ட் பண்ணா 4 மணி நேரத்தில் ரிசல்ட் வந்துடும்ல. அண்ணாவை கேவலப்படுத்தி மாநாட்டில் தீர்மானம் போட்டு 4 நாள் ஆச்சு. 4 நாளைக்கு பிறகு இன்றைக்கு எங்களது ரத்தத்தில் ஓடுவது அண்ணாவின் குருதி என்று சொல்லியிருக்கிறார். பெரியாரையும் அண்ணாவையும் அவமதிப்பது ஒரு குறிப்பிட்ட கட்சியை அவமதிப்பதல்ல. தமிழ் மண்ணில் பெரியாருடைய அனைத்து கொள்கையோடும் ஒருவருக்கு உடன்பாடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த மண்ணை மீட்க, ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க, சனாதானத்துக்கு எதிராக, மூட நம்பிக்கைக்கு எதிராக, பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக தந்தை பெரியாரை போன்று மகத்தான பங்களிப்பு செய்த தலைவர்களை நீ அவமதிக்கிறாய் என்றால் தமிழ் மண்ணினுடைய கடைசி அரசியல் சிந்தனையை நீ அவமதிக்கிறாய். எனவே தான் இவ்வளவு கொடுமையான ஒரு மாநாடு, மத பிரிவினையை, பகைமையை உருவாக்குவது. வாய் திறக்காத அதிமுக 4 நாட்களுக்கு பிறகு மதுக்கூர் அவர்கள் குறிப்பிட்டதை போல நாங்கள் பக்தி அரசியலில் பேச மாட்டார்கள் என்று நம்பி போனோம். அவ்வளவு நம்பி போக நீங்கள் என்ன நீதிபதியா? நீதிபதிகள் தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்து முன்னணிக்கு ஒரு வரலாறு இருக்கிறதுல, தமிழ்நாட்டில் எப்பொழுதெல்லாம் மதக்கலவரம் எத்தனை இடத்தில் நடந்ததோ அத்தனை இடங்களில், பெரும்பான்மையான இடங்களில் பின்னணிகளை வழக்கிட பதிவு செய்யப்பட்ட அமைப்புகளில் ஒன்றாக இந்து முன்னணி இருந்திருக்கிறதா இல்லையா? மத கலவரங்களுக்கு, மத துவேஷங்களுக்கு, மத வெறுப்புகளுக்கு, பேசுகிற பேச்சுக்களுக்கு உரியவர்கள் அந்த அமைப்பின் தலைவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? பின் எப்படி நீங்கள் நம்பி போடுவீர்கள்? நண்பர்களை நான் நிறைவாக முடிக்கிறேன். மதுரையினுடைய மதச்சார்பற்ற பாரம்பரியம், மதங்களுக்கு இடையே இருக்கிற சகோதரத்துவம், திருப்பரங்குன்றம் மலை, திருப்பரங்குன்றம் மண், நான் முதலே குறிப்பிட்டதை போல இது இரட்டை நகரம். உலகத்தில் இந்தியாவிலே இவ்வளவு சிறப்பான இரட்டை நகரங்கள், வரலாற்று பெருமை வாய்ந்த இரட்டை நகரங்கள், பாடல் பெற்ற இரட்டை நகரங்கள், அது இலக்கியமா, வரலாறா, தொல்லியலா, எல்லா வகை சுவடுகளிலும் கையிலே கொண்டிருக்கிறார். அது திருப்பரங்குன்றத்துக்கும் பொருந்தும், மதுரைக்கும் பொருந்தும். இவ்வளவு பெரிய நம்முடைய 3000 வருட நாகரிகத்தில் நாம் கற்றுக்கொண்டது பகைமையை மறக்கிற மனித நேயத்தை, மத பிரிவினைகளை மறக்கிற மதங்கள் போதிக்கிற அன்பை. இந்த அன்பை, இந்த சகோதரத்துவத்தை, இந்த ஒற்றுமையை, இந்த மதச்சார்பின்மை கோட்பாட்டை பேணி பாதுகாக்கிற ஒரு முதிர்ச்சியான சமூகமாக தமிழ் சமூகம் முன்னேற பாஜகவினுடைய இந்த மதவெறி பிடித்த அரசியலை வீழ்த்துகிற முன்னணி படை வீரர்களாக திருப்பரங்குன்றம், மதுரை பொதுமக்கள் திகழ்வார்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.